அத்தியாயம் 52. பயங்கர செய்தி. சக்கரவர்த்தியோட தூதன் அந்த சபா மண்டபத்துக்குள்ள வாரான். அப்ப சபா மண்டபம் முழுவதுமே நிசப்தமா இருக்குது. வந்த தூதன் ரொம்ப உயரமா ஆஜானு பாகுவான தோற்றம் உடையவனா இருக்கான். அவனோட தலை முகத்துல எல்லாம் காயங்கள் காணப்படுது. அதே மாதிரி நிறைய இடத்துல கட்டுக்களா போட்டிருக்கான். அவன் உடுத்தி இருந்த துணிகள் முழுவதும் இரத்த கரையால செவந்து இருக்கு. இதுல இருந்து அவன் போர்க்களத்துல இருந்து நேரடியா வாரான் அப்படிங்கறது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேரோட மனசுலயும் இந்த தூதன் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறானோ அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே இருக்கு. சபையில இருந்த அத்தனை பேரோட கண்களும் அந்த தூதனை இமைக்காம பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள தளபதி பரஞ்சோதியும் ஒருத்தர். ஆனா அவரோட முகத்துல ஒரு சின்ன மாறுதல் தெரியுது. அது என்னன்னு கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், இந்த தூதனை எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரியே அவருடைய முகக்கூறி காணப்படுது. அந்த தூதன் சபையில் உள்ள எல்லாரையும் ஒரு தடவை அப்படியே சுத்தி பாக்குறான். இறுதியில குமார சக்கரவர்த்திய பாக்குறான். கண் கொட்டாம குமார சக்கரவர்த்திய பார்க்கக்கூடிய அந்த தூதன் சொல்றான், பல்லவ குமாரா, தங்கள் தந்தையிடமிருந்து மிக முக்கியமான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். செய்தியை இந்த சபையிலேயே சொல்லலாமா அப்படின்னு கேக்குறான். உடனே மாமல்லர் முதன் மந்திரியோட முகத்தை பாக்குறாரு. உடனே சாரங்க தேவப்பட்டார் எந்திரிச்சு, சக்கரவர்த்தியோட செய்தியை இங்க இருக்கிற அத்தனை பேருமே தெரிஞ்சுக்க வேண்டியதான், இங்கேயே தாராளமா சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா சரி, நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஆனா நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி மிக பயங்கரமானது. இருந்தாலும் சொல்லியே தீர வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த தூதுவன் சொல்றான், பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி சிறைப்பட்டார் அப்படிங்கிறான். அந்த சபையில இருக்கிற அத்தனை பேர் தலையிலையும் இடி இறங்கின மாதிரி இருக்கு. அத்தனை பேரும் என்ன என்னன்னு வாய் விட்டு அலறாங்க. சில பேர் ஆசனத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. சில பேர் திறந்த வாய் மூடாம அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க. யாருக்கும் என்ன பதில் சொல்லன்னு தெரியல. அப்படியே அந்த தூதனையே எமைக்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாமல்லர் மட்டும் பயங்கரமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அது சபையில் இருந்த அத்தனை பேரையும் பயப்பட செய்து அந்த சிரிப்பு. சக்கரவர்த்தி சிறைப்பட்டாரா? எப்படி, எங்க, எப்போது, யார் சிறைப்படுத்தினார்கள் அப்படின்னு மாமல்லர் பயங்கரமா சத்தமா கர்ஜிக்கிறாருன்னு தான் சொல்லணும். அவருடைய கையை அவரையும் அறியாம அவரோட உடை வாழ உருகுது. உடனே அந்த தூதுவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், வாதாபி சைனியத்தின் முன்னணி படையினரால் சக்கரவர்த்தி சிறைப்படுத்தப்பட்டார். நேற்று சாயந்தரம் தெற்கே திரும்பியவர் வாதாபி சைனியத்தின் நிலையை தெரிந்து கொள்வதற்காக நேரே வடதிசைக்கு போனாரு. போன இடத்துல எதிர்பாராத விதமா வாதாபி வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டார். பல்லவகுமாரா, சக்கரவர்த்தி என்னிடம் தங்களுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி இதுதான். என் மகன் தன்னுடைய இணையில்லா வீரத்தை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது. வாதாபி சைனியத்தை முறியடித்து புலிகேசியை கர்வபங்கம் செய்து என்னை விடுதலை செய்ய வேண்டிய பொறுப்பு என் வீர புதல்வனை சார்ந்தது. மாமல்லனுக்கு இது அசாத்தியமான காரியம் அல்ல. இந்த செய்தியை தான் தங்கள் தந்தையிடமிருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தூதுவன் நிறுத்துறான். மாமல்லர் சபையில் இருந்த அத்தனை பேரையும் எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கிறாரு. சேனாதிபதி, இப்பவாவது படைய கோட்டைக்கு வெளியே கொண்டு போக சம்மதிப்பீங்களா? மந்திரிகளும் அமைச்சர்களும் என்ன சொல்றீங்க? கோட்டை தலைவர்களின் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு படபடன்னு கேள்வியா கேட்கிறாரு. தனக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிற தளபதி பரஞ்சோதியை பார்த்து கேட்கிறாரு, தளபதி, நீர் கூட ஏன் இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்க? எல்லோரும் அசையாத ஜட பொருளா மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நேரத்துல முதலமைச்சர் எந்திரிச்சு, இந்த தூதுவன் சொல்லுவது உண்மைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த தூதுவன் கையில இருக்கக்கூடிய சிங்க இலைச்சினைய காட்டுறான். காட்டிட்டு சொல்றான், இதுதான் ஆதாரம். என் முகத்திலும் என் உடம்பிலும் உள்ள காயங்கள் தான் அதற்கு அத்தாட்சி அப்படின்னு சொல்றான். மாமல்லருக்கு கோபம் அப்படி தலைக்கு ஏறிடுச்சு. மகேந்திர சக்கரவர்த்தி பகைவர்களின் கையில சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க ஆதாரம் கேட்டு காலம் கடத்துறீங்க இல்ல அப்படிங்கிறாரு. தளபதி, வாங்க நாம போகலாம் அப்படின்னு மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சொல்றாரு. ஆனா தளபதி பரஞ்சோதி ஏதோ ஒரு மனக்குழப்பத்தோட அந்த தூதுவனோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டார் அந்த சபையில உள்ளவங்களை பார்த்து கேட்கிறாரு, நம்மில் யாராவது இந்த தூதனை இதுக்கு முன்னுக்கூட்டி பார்த்திருக்கீங்களா? தூதா, நீ யார் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்கறதுக்கு அந்த தூதுவன் பதில் சொல்றான், நான் யாரா? பல்லவ சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றன். பல்லவ ஒற்றர் படையில சத்ருக்னனுக்கு அடுத்த பதவி வகிப்பவன் நான் தான். தளபதி பரஞ்சோதி என்னை அடிக்கடி பார்த்திருக்கிறாரு. தளபதி, என்னைய தெரியலையா? இந்த காஞ்சி நகருக்கு உம்மை அழைத்து வந்த நாகநந்தி நான் தான் அப்படின்னு சொல்றாரு. என்னைய உங்களுக்கு இன்னும் அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு.
ஆயனரும் அவர் மகளும் தெரிந்தோ தெரியாமலோ வாதாபி அரசனுக்கு ஒற்று வேலை செய்வதாக சந்தேகித்து சக்கரவர்த்தி இனிய அவங்களுக்கு காவலா போட்டாரு. ஆயனர் புலிகேசிக்கு கொடுத்த ரகசிய ஓலையை எடுத்துக்கிட்டு நாகார்ஜுன மலைக்கு நீங்க கிளம்பினீங்க. சக்கரவர்த்திக்கு அதை நான் தான் தெரியப்படுத்தினேன். அதன் பேர்ல தான் அந்த ஓலையை சக்கரவர்த்தி உங்ககிட்ட எடுத்து பறிச்சுக்கிட்டாரு. தளபதி, இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு அந்த தூதன் கம்பீரமா கேட்கிறான். தளபதி பரஞ்சோதிக்கு தலையே சுத்துது. இந்த தூதுவன் சொல்ற விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தா இது சரிதானோ அப்படின்னு கூட நினைக்க தோணுது. அந்த தூதுவன் மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆயனர் கூட குண்டோதரன்னு பெயர் கொண்ட வாதாபி ஒற்றனும் இருக்கான். அவன் தான் நேத்து ஆயனரோட செய்திய வாதாபி சைனியத்துக்கு எடுத்துட்டு போனது. அவனை தடுக்கிறதுக்கு தான் நானும் சக்கரவர்த்தியும் போனோம். எதிர்பாராத விதமா சளுக்க வீரர்கள் எங்களை சூழ்ந்துகிட்டாங்க. கடவுள் அருளால நான் தப்பிச்சு வந்துட்டேன். அவ்வளவுதான் விஷயம். சக்கரவர்த்தி எனக்கு இன்னும் சில பணிகளை கொடுத்திருக்கிறாரு. அவற்றை நிறைவேற்றுவதற்காக நான் சத்ருக்னரை தேடி போறேன். நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நன்கு யோசிச்சு எது சரியோ அந்த மாதிரி செய்யுங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதுவன் சபா மண்டபத்தை விட்டு வெளியே போறான். அந்த தூதுவன் கிட்ட வேற கேள்விகளை கேட்கவோ அவனை தடுத்து நிறுத்தவோ அந்த சபா மண்டபத்துல இருக்கிற யாருக்குமே தோணல. சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கல்லா இருக்காங்க. மாமல்லரோட நெஞ்சில மட்டும் 1000 தேள் கொட்டிட்டு இருக்கு. ஆயனரும் அவர் மகளும் வாதாபிக்கு ஒற்று வேலை பாக்குறாங்களா? அப்படிப்பட்டவங்களையா நான் வெள்ளத்துல இருந்து காப்பாத்தினேன்? அந்த சிவகாமி கிட்டையா என் உள்ளத்தை பறி கொடுத்தேன்? அவங்களாலையா இப்ப மகேந்திர பல்லவர் பகைவர்கள் கிட்ட சிறைப்பட்டு இருக்கிறாரு? இதை நினைக்க நினைக்க மாமல்லருக்கு உசுரே போற மாதிரி இருக்கு. அந்த சபையில மாமல்லரோட மனவேதனைய அறிந்தவர் தளபதி பரஞ்சோதி மட்டும்தான். தளபதி பரஞ்சோதி அவர் நின்ன இடத்துல இருந்து வாராரு. மாமல்லரோட கையை பிடிச்சுக்கிட்டாரு. இன்னும் என்ன யோசனை? வாங்க போர்க்களத்துக்கு புறப்படலாம். அந்த வாதாபி ராட்சசர்களை அழிச்சிட்டு சக்கரவர்த்தியை மீட்டுட்டு வரலாம். மாமல்லரே, புள்ளலூர் சண்டையை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சேனாதிபதி கலிப்பகையாரும் பிரம்மையிலிருந்து விடுபட்டவரா? ஆமா, தளபதி சொல்றது நியாயம்தான். இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. படைகள் புறப்பட கட்டளை இடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிக்கிறாரு. சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே நேரத்துல எந்திரிச்சு மகேந்திர பல்லவர் வாழ்க, அரக்கன் புலிகேசி அழிக அப்படின்னு பலவிதமான கோஷங்களை முழங்குறாங்க. இந்த கோஷங்களுக்கு இடையில சபா மண்டபத்தின் வாசல்ல ஏதோ குழப்பமான சத்தங்கள் கேக்குது. குதிரையோட காலடி சத்தம், வேல்களும் வாள்களும் உராயக்கூடிய சத்தம், அதிகார குரலில் யாரோ கட்டளையிடக்கூடிய சத்தம், தடதடன்னு பலர் ஓடக்கூடிய சத்தம், இது எல்லாமே கேக்குது. ஆர்வத்தோட எப்படி உத்து பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? புத்தகம் என் கையில எல்லாம் இருக்கு, நானே சொல்லிடுறேன். அந்த தூதுவன் சொல்லிட்டு வாரான் இல்லையா, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க என்னன்னாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சபா மண்டபத்தோட வாசலுக்கு வாரான். அங்க யார் இருக்கா அப்படின்னா, குதிரை மேல சாட்சாத் மகேந்திர பல்லவரே உட்கார்ந்து இருக்கிறார். மண்டபத்தின் வாசல்ல காவல் செய்யக்கூடிய வீரர்களை பார்த்து அந்த தூதுவனை பிடித்து சிறைப்படுத்துங்கள் அப்படின்னு சக்கரவர்த்தி கட்டளையிடுறாரு. அந்த கணமே அந்த காவல் வீரர்கள் அத்தனை பேரும் அந்த தூதுவனை சூழ்ந்து சிறைப்படுத்துறாங்க. அப்ப சக்கரவர்த்தியை யாரும் சிறைப்பிடிக்கலையா? தெரியலையே. நாளைக்கு எப்படியும் சபா மண்டபத்துல சொல்லுவாருல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.